சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வசந்த் கர்நாகுடு மற்றும் ஜோசிதவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு, பிணையிலும் விடுதலை. நாடாளுமன்றம் சென்ற அனுர சபை அமர்விலும் பங்கேற்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விளக்க கூட்டத்தை ஒத்திவைத்து சட்டத்திறனிகள் சங்கம், ஆளும் கட்சி புறக்கணித்த நிலையில் கருத்து. காணாமலாக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம் பிரவுனிற்கு நீதி கோரி பேரணி, அல்லைப்பட்டியில் ஒன்று கூடிய மக்கள். பிரித்தானியா திரும்பும் இளவரசர் கரிவேகன் தம்பதி, லண்டனுக்கு வெளியே குடியேற திட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகளும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கு இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் இன்றைய அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த் கருணாகுடு மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோருக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் கையளிக்கப்பட்டன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த் கருணாகுடு ஆகியோருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இம்மாதம் 3ஆம் தேதி 8 குற்றச்சாட்டுகளை கொண்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வசந்த் கருணாகுடு கடற்படை தளபதியாக பணியாற்றிய 2006 செப்டம்பர் 1 முதல் 2007 ஜூன் 8 வரையிலான காலப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் ஜோசித ராஜபக்ஷ பிரித்தானியாவில் உள்ள பிரித்தானிய அரசு கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த பயிற்சியில் பங்கு பெற்றுவதற்கான தகுதிகள் இல்லாத நிலையிலும் நடைமுறைகளை மீறி ஜோசித ராஜபக்ஷ முறையற்ற விதத்தில் அரசு நிதியில் இந்த சலுகைகளை பெற்றுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு தொடர்பில் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்ட ஜோசித ராஜபக்ஷவும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த் கருணாகுடுவும் இளஞ்சூழல் ஆணைக்குழுவினால் முன்னதாக கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் இளஞ்சூழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பாதாள உலகக்குழுவின் தலைவரான கஞ்சிப்பாணி இம்ரான் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் கைது செய்யப்பட்டதாக வெளியான செய்தி முற்றிலும் பொய் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவரான கஞ்சிப்பாணி இம்ரான் கைது செய்யப்பட்டதாக வெளிவந்த செய்திகள் எதுவும் உண்மை கிடையாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கஞ்சிப்பாணி இம்ரான் இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கஞ்சிப்பாணியை கைது செய்யும் செயல்முறைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பான விவரங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடுவது முறையற்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாட்டின் பொருளாதார நிலைமையை மதிப்பிடுவதற்கு அந்நிய செலவாணி கையிருப்பு மட்டுமே ஒரே அளவுகோல் அல்ல என நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிதி சட்டத்தின் கீழான தீர்மானம் தொடர்பான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்நிய செலவாணி கையிருப்பு பொருளாதாரத்திற்கான பாதுகாப்பு அரண் மாத்திரமே எனவும் பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப அது மாறுபடும் எனவும் நிதி திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் அந்நிய செலவாணி கையிருப்பு சுமார் 6.6 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சுமார் 2.6 பில்லியன் டாலர் கடன்கள் திருப்பிச் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டதை அடுத்து சுமார் 3.5 பில்லியன்
மில்லியன் டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் தொடர்ந்திருந்தால் நாட்டின் கையிருப்பு மேலும் 3.5 பில்லியன் டாலர் அதிகமாக இருந்திருக்கும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கையிருப்பின் அளவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு நாட்டின் பொருளாதார நிலைமையை மதிப்பிட முடியாது எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சமீத்புர சத்து என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன. வெளிநாடொன்றிலிருந்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு வெளிநாட்டு தயாரிப்பிலான கைத்துப்பாக்கி ஒன்றும் மற்றும் 12 தோட்டாக்கள் மட்டக்குழி பகுதியில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளக்க கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அனுப்பிய கடிதத்தில் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது தொடர்பான அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் விளக்கம் அளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதற்கமைய சட்டத்தரணிகள் சங்கத்தினர் இன்று நாடாளுமன்றத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கவிருந்தனர். இந்த விளக்க கூட்டத்தில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருதரப்பாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்த்ததாகவும் இதன் மூலம் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தங்களது கவலைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என எதிர்பார்த்ததாகவும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் கடந்த 18ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தொடர்ந்து இந்த விடயத்தில் இருதரப்பு ஒருமித்த கருத்து இல்லை என தோன்றுவதாக சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இருதரப்பையும் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்பு உறுதி செய்யப்படும் வரை குறித்த விளக்க கூட்டத்தை ஒத்திவைக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டு அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த கோரி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் அல்லைப்பட்டி புனித பிலிப் நேரி தேவாலயத்தின் பங்குதந்தையாக பணியாற்றிவது காலப்பகுதியில் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தனது உதவியாளரான வில்சன் விமலதாஸ் என்பவருடன் உந்துருளியில் பயணித்த போது அல்லைப்பட்டி கடற்படை முகாமை அண்மித்த பகுதியில் வைத்து காணாமல் ஆக்கப்பட்டார். கடந்த 20 வருடங்களாக இவர்கள் தொடர்பிலான தகவல்கள் ஏதும் தெரியாத நிலையில் அவர்கள் பற்றிய தகவல்களை வெளிப்படுத்துமாறு நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இருவரும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டு இன்றைய தினம் வியாழக்கிழமையுடன் 20 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அவர்கள் தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த கோரி பேரணி இடம்பெற்றது. அல்லைப்பட்டி சந்தையிலிருந்து பிலிப் நேரியர் தேவாலயம் வரை பேரணியாக சென்று தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி இடம்பெற்றதுடன் கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது. அதில் அதிகளவான அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சலுகை மற்றும் சுகபோகங்கள் இல்லாத மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்ததாலேயே மக்கள் தமக்கு ஆணையளித்தனர் என அதற்கமையாகவே தாம் தற்போது செயற்பட்டு வருவதாகவும் மக்கள் பணத்தை வீணடிக்கும் வகையில் தாம் எந்தவித சலுகைகளையும் பெறவில்லை எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நியமனம் பெற்றுள்ளவரும் தம்மை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைக்கவில்லை எனவும் அரசியல் சிபாரிசுகளின் அடிப்படையில் ஆள்தேர்வு செய்யப்படுவதும் இல்லை எனவும் அனைத்து நியமன நடைமுறைகளும் முறைப்படியே பின்பற்றப்படுகின்றன எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதில் எந்தவித கட்சி பாகுபாடும் காட்டப்படவில்லை எனவும் திறமையானவர்களுக்கே நியமனம் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று பதவி நியமனம் பெறும் நீங்கள் இதே நிலையிலேயே நீடிக்கப் போவதில்லை எனவும் எதிர்கால காலத்தில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் துறை குறித்த அனுபவமும் தொழில்நுட்ப அறிவும் தமக்கு உண்டு எனவும் உங்களுக்கு தேவையான வசதிகளை தாம் செய்து தருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழிலுக்கும் டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயப்படுத்தப்பட்ட திட்டம் மற்றும் நவீன தொழில்நுட்பம் சார்ந்த அறிவை வழங்கும் வேலை திட்டங்களை மக்கள் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நிறைவடைவதற்குள் அனைத்து கடற்றொழில் அதிகாரிகளுக்கும் மின்சார உந்துருளி ஒன்றை வழங்க தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். இந்திய நாட்டவர் ஒருவருக்கு பிணை கையெழுத்திடுவதற்காக பணம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தில் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இருவருக்கு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். அடையாளம் தெரியாத நபர் ஒருவருக்கு பிணை வழங்குவதற்காக பணம் பெற்றது, நீதிமன்றத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தது ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த இருவர் மீது நீண்ட விசாரணையின் பின் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் தரப்பில் சட்டத்தரணிகளும் முன்னிலையாகாத நிலையில் தமக்கு நீதி வழங்குமாறு அவர்கள் கோரிக்கையுடன் தனக்கு ஒரு சிறிய குழந்தையுள்ளதாகவும் கருத்தில் கொள்ளுமாறும் முதலாவது சந்தேக நபர் கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் பணத்திற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து பிணை வழங்குவோருக்கும் சமூகத்திற்கும் ஒரு முன்னுதாரணமாக அமையும் வகையில் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் மோசடி விசாரணை பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் கோரினர். இந்த நிலையில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு பிரதான நீதவான் இரு குற்றவாளிகளுக்கும் 2 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளார். எனினும் குற்றவாளிகள் ஏற்கனவே 6 மாதங்கள் விளக்க மறியலில் இருந்த காலப்பகுதியை அவர்களது தண்டனை காலத்திலிருந்து கழித்துக் கொள்ளுமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்காக எதிர்வரும் 25ஆம் தேதி வரை குறித்த விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது கடந்த 9ஆம் தேதி நாடு முழுவதும் 2723 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றது. புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளை ஒரு மாதத்திற்குள் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளையும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவின் சசெக்ஸ் கோமகன் ஹரி மற்றும் மேகன் தம்பதியினர் மீண்டும் பிரித்தானியாவில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அரச குடும்ப பொறுப்புகளில் இருந்து விலகி அதே ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இளவரசர் ஹரியும் மகனும் குடியேறியிருந்தனர். அதற்கு பின்னர் அரச குடும்பத்துடனான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்தில் மன்னர் மற்றும் ராணி கமிலாவை சந்தித்திருந்தனர். இந்த நிலையில் இளவரசர் ஹரியும் மகனும் இந்த மாத இறுதியில் அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு வெளியே உள்ள ஒரு தனியார் அரச குடும்பம் சாராத இல்லத்திற்கு இடம்பெயர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 7 வயதான இளவரசர் ஆர்ச்சியும் 5 வயதான இளவரசி லெலிபட்டும் செப்டம்பர் மாதம் ஒரு பிரித்தானியாவில் உள்ள பாடசாலையில் சேர்க்கப்படுவதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அங்கு குடிபெயரவுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களின் இந்த திட்டம் குறித்து மன்னர் சார்ல்ஸுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் ஹரியும் மகனும் தங்களது குழந்தைகளுடன் ஹைவ்ரோ இல்லத்தில் மன்னர் சார்ல்ஸை சந்தித்து பேசியிருந்த போதிலும் இந்த இடமாற்றம் குறித்து அப்போது விவாதிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வசந்த் கருணாகுடு மற்றும் ஜோசிதவிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை கையளிப்பு, பிணையிலும் விடுதலை. நாடாளுமன்றம் சென்று அனுர சபை அமர்விலும் பங்கேற்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விளக்க கூட்டத்தை ஒத்திவைத்து சட்டத்திறனிகள் சங்கம், ஆளும் கட்சி புறக்கணித்த நிலையில் கருத்து. காணாமல் ஆக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம் பிரவுனிற்கு நீதி கோரி பேரணி, அரளைப்பேட்டையில் ஒன்று கூடிய மக்கள். பிரித்தானியா திரும்பும் இளவரசர் கரிவேகன் தம்பதி, லண்டனுக்கு வெளியே குடியேற திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.